தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். பேக் வந்த பிறகு இந்த பிக்சரை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக விக்னெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்து லேயரை கிளிக் பண்ணி இங்கே எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேசிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி அப்படியே கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பிளரோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தேவையானவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை நீங்கள் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் லாஸ்ட் வரை நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. உங்கள் பிக்சர் வந்து கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு உங்கள் பிக்சர் கரெக்டாக சென்டரில் இல்லைன்னா அந்த அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வந்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. அடுத்ததான் நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ ஒரு ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஷேடோ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஷேடோ இமேஜை நான் அப்படியே வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட அந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி ப்ளூ கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்ட் டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ப்ளூவில் கரெக்டாக இருந்தாலும் மேலே உள்ள பயணம் கீழே உள்ள பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா மேலே உள்ள உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்டாக உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸாக உள்ளது எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகாமல் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டராய் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ஆட் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட வீடியோ வந்து ரெண்டராய் முடிஞ்சிருச்சு. ரெண்டராய் முடிஞ்ச பிறகு பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த பிளாக் ஷேடோ இமேஜை வந்து செலக்ட் பண்ணி டெலிட் ஆப்ஷன் கொடுத்து டெலிட் பண்ணுங்கள். அந்த டெம்ப்ளேட்டையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் டெலிட் பண்ணிடுங்க. அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணியிருந்தாலும் அதையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் டெலிட் ஆப்ஷன் டெலிட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்ம கைன்மாஸ்டரில் ரெண்டர் பண்ணால் அந்த கிளிப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் நீங்கள் செலக்ட் பண்ண க்ரீனில் கரெக்டாக ரிமூவ் ஆகலாம். மேலே பயணம் கீழே பயணம் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சரை இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை அப்படியே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு அந்த இது பட்டர்ஃப்ளையில் மட்டும் உங்களோட இந்த இதுக்குள்ள மட்டும் அந்த ரெக்கையில் மட்டும் கரெக்டாக உங்களோட பிக்சர் வந்து தெரிகிற மாதிரி இந்த மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துருங்க. ரொம்ப அதிகமாக கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அதுக்குள்ளே உங்கள் ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸஸாக வருது அப்படின்னா அந்த கிராப்பிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு உங்களோட செகண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆரோ ட்ராக் பண்ணி தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் வந்து கொடுத்துறேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த பிக்சரை நான் அப்படியே நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பார்ட்டிகல்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே வந்த பிறகு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த ஆரோ ட்ராக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த லிரிக்ஸோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாகிங்க. உங்களுக்கு லைட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் ஒரு மீடியாவில் வந்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த ஃப்ரேம் இமேஜ் லாஸ்ட் வரை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒருவேளை இந்த செகண்ட் போதும் அப்படின்னா, ஒரு 23 செகண்ட் போதும் அப்படின்னா அந்த டியூரேஷனுக்கு வந்துட்டு மேலே உள்ள உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் ஆகுது எல்லாமே கட் ஆகும். இந்த அளவுக்கு தான் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க, ப்ளே பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோவை உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக உங்களுக்கு ரெண்டராய் முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.